வெல்கம் டு கொடைவு. ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம பேக் எண்டான ஸ்ப்ரிங் பூட்டையும் ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ரண்ட் எண்டையும் கனெக்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சாம்பிள் ப்ராஜெக்டோட பார்க்க போகிறோம். ஸோ வித்வுட் ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கு வந்து ஒரு டெமோ பார்த்துடலாம். நம்மளோட இங்கே ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்டை வந்து நான் ரன் கொடுத்துருக்கேன். அது வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு இதுதான் நம்ம பண்ண போகிற நம்மளோட ப்ராஜெக்ட்டு. ஸோ அதை நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பேசிக்காக ஒரு சிம்பிள் லாகின் பேஜ் இருக்குது. இதில் வந்து நம்மளோட இமெயில் ஐடி அண்ட் நம்மளோட பாஸ்வேர்ட் அடிக்கிறோம். அடிச்சுட்டு லாகின் அமுக்கணும் அப்படின்னா அது வந்து நம்மளோட டுடூஸ் எல்லாத்தையும் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ டிக்கு போட்டுருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி கம்ப்ளீட்டட், எக்ஸ் மார்க் போட்டால் டெலீட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நான் அன்செக் பண்ணேன் அப்படின்னா இட் மீன்ஸ் தட் அது ஒன்றும் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் யூ கேன் ஆட் நியூ டு டூ. ஸோ இதில் சும்மா பேருக்கு நியூ டு டூ அப்படின்னு அடிச்சுட்டு ஆட் கொடுக்குறேன். அப்போ அந்த டு டூ ஆட் ஆகி இங்கே வந்துடும். அண்ட் எப்பவும் போல் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் இது அமுக்கணும் அப்படின்னா அது டெலீட் ஆயிரும். அவ்வளோதான். இது எல்லாமே நம்ம ஆக்சுவலாக இங்கே எழுதுன ஏபிஐயை கால் பண்ணி வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ இஃப் யூ வாண்ட் செக், இப்போ போஸ்ட்மேன் வந்துட்டு இங்கே 3 இருக்குது கரெக்டாக? வச்சு இது வந்து இதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டடாக இருந்துச்சு, இப்போ நாட் கம்ப்ளீட்டடாக இருக்குது. இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணணும், லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணோம் அப்படின்னா டோக்கன் வரும், அதை காப்பி பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு ஒரு கெட் ரெக்வெஸ்ட் போடுறோம். கரெக்டு தானே? ஓகே, இங்கே ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கா? ஓகே, இதில் புது இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 2 இது 2 ட்ரூவாக இருக்குது. ஸ்ப்ரிங் கோர்ஸ் அப்படிங்கிறது ஃபால்ஸாக இருக்குது. கரெக்டாக? இப்போ இதை வந்து ட்ரூ ஆக்குவோம். இப்போ நான் இன்னொரு ரெக்வெஸ்ட் அனுப்புகிறேன். இது பார்த்தீங்கன்னா இதுவும் ட்ரூன்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு அப்டேட் ரெக்வெஸ்ட் அனுப்பி நம்ம வந்து இந்த ஃபால்ஸை ட்ரூ ஆக்கியிருக்கோம். இதே மாதிரி இங்கே க்ரியேட் பண்ணிங்கன்னா அங்கே வந்துடும். இதே தான் ஆல் தோஸ் திங்ஸ், எக்ஸாக்ட் சேம் திங்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த லாகின் பேஜில் இங்கே நம்ம 1 2 3 4 பாஸ்வேர்டு அடித்து லாகின் கொடுக்குறப்ப ஒரு டோக்கன் ஜென்ரேட் ஆகும் இல்லையா? அதாவது இந்த லாகின் அப்போ நம்மளுக்கு கிடைச்ச டோக்கன். இந்த டோக்கனை நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் யூஐயில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எல்லா ரெக்வெஸ்ட் அனுப்புகிறப்பையும் அந்த டோக்கனையும் சேர்த்து அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிற இந்த HTML CSS பார்ட் நம்ம பார்க்க போகிறது இல்லை. இதுக்கான கோட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அதில் போய் HTML அண்ட் CSSக்கான கோட் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறது அந்த கனெக்ஷன் பண்ணுற அந்த ஜாவா ஸ்கிரிப்டுக்கு தான். HTML CSS உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் ஆல்ரெடி வி ஹாவ் 2 பிக் கோர்சஸ் ஆன் HTML CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட். இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன்ஸோட வி ஹாவ் பிளேலிஸ்ட், யூ கேன் செக் இட் அவுட். ஓகேவா? அதோட லிங்க்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. பட் இதில் அதை யூஸ் பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத மட்டும் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ வித்வுட் ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இந்த டு டூ அப்ளிகேஷனுக்கு வரும். ஓகேவா? ஸோ இது நம்ம ஆல்ரெடி ஸ்ப்ரிங் கான்ஃபிகரேஷனுக்கு எழுதிச்சிருந்தோம். இதில் இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிகரேஷன் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம வெப் ப்ரௌசரில் கெட் ரெக்வெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம், போஸ்ட்மேன் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இன்னொரு ஒரு ஆக்சுவல் ஃப்ரண்ட் எண்டையோ இல்லை வேறு எதையுமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணது இல்லை. கரெக்டாக? ஸோ அப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு ஒரு கான்ஃபிகரேஷன் வந்து பண்ணணும். அதுதான் கார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அது வந்து கிராஸ் ஒரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளது தான் அந்த கார்ஸ் அப்படிங்கிறது. நம்மளோட ஏபிஐ வந்து இந்த ஒரு சர்வரில் ரன் ஆகுது. இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல் ஹோஸ்ட் கோலன் நம்ம என்ன 8080ங்கிற போர்ட்டில் வந்து ரன் பண்ணுறோம். ஃப்ரண்ட் எண்ட் நம்ம பண்ணுறப்ப அதுவும் இதே மாதிரி ஒரு சர்வர் வச்சு நம்ம ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஒரு சர்வர்லேயே ரன் பண்ணலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி 2 சர்வர் வந்து பேசிக்கணும் அப்படின்னா அப்போ இந்த கார்ஸ் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் பண்ணால் மட்டும்தான் அது பேச அலோவ் பண்ணும். இல்லைன்னா பை டிஃபால்ட் இது வந்து ஸ்ப்ரிங் வந்து பை டிஃபால்ட் அந்த கார்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு அலோவ் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக இந்த மாதிரி அலோவ் பண்ணாமல் அது பை டிஃபால்ட் வச்சுருக்கு. நம்ம வந்து நம்மளோடதை மட்டும் அலோவ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? இல்லை யார் வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வந்து இதில் சொல்லலாம். ஓகேவா? ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் இதில் எக்ஸ்ட்ரா பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த ஃப்ரண்ட் எண்டோட ஏபிஐ வந்து கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதுக்கானதை பண்ணும். ஓகேவா? ஸோ எப்படி இங்கே ஒரு ஃபில்டர் செயின் இங்கே கிரியேட் பண்ணோமோ, ஓகேவா, நம்ம ஒரு ஜேடபிள்யூ ஃபில்டர் வச்சுட்டு அந்த ஃபில்டர் இங்கே ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஆட் ஃபில்டர் இந்த மாதிரி கொடுத்து. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த கார்ஸுக்கும் வந்து ஒரு பீன் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அந்த கான்ஃபிகரேஷனுக்கு நம்ம எப்படி இந்த செக்யூரிட்டி ஃபில்டர் செயினுக்கு ஒரு பீன் பண்ணோமோ அதே மாதிரி இப்போ பண்ண போகிறோம். ஸோ அது ரிட்டர்ன் பண்ண போகிறது ஒரு கார்ஸ் கான்ஃபிகரேஷன் சோர்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இதில் வச்சுக்கிட்டு இதில் வந்து ஒரு கார்ஸ் கான்ஃபிகரேஷன் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். சும்மா அதுக்கு கான்ஃபிகரேஷன் பேர் வச்சுக்கிறேன்.
ஸோ அந்த ஆப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் எதெல்லாம் அலோவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ கான்ஃபிகரேஷன் டாட் இதில் செட் அலவுட் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஹெடர்ஸ், மெத்தட்ஸ், ஒரிஜின் இதெல்லாம் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த ஒரிஜின் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஒரிஜின் அப்படிங்கிறதுனா நம்ம சொன்ன மாதிரி இந்த லோக்கல் ஹோஸ்ட்டு, இந்த போர்ட் நம்பரில் இந்த வெப்சைட்லேருந்து வந்தால் மட்டும் அப்படிங்கிற மாதிரி இருப்போம். ஸோ இப்போ நம்ம கோடேவோட டெவ் வெப்சைட் வச்சுருப்போம் இல்லையா? ஸோ கோடேவோட டெவ் வெப்சைட்டில் இருந்து மட்டும்தான் இந்த ஏபிஐ அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு வந்துச்சுன்னா இதில் ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸை கொடுக்கணும். ஸோ லிஸ்ட் டாட் ஆஃப்னு போட்டுட்டு இதில் என்னெல்லாம் நம்மளோட சர்வர்ஸ் வந்து பண்ணலாமோ அதெல்லாமே வந்து இதில் கொடுக்கணும். ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் codeio.dev இந்த யூஆர்எல்லேருந்து வந்தால் மட்டும் அலோவ் பண்ணு, இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி லோக்கல் ஹோஸ்ட்லேருந்து வந்தால் மட்டும் அலோவ் பண்ணு, இந்த மாதிரி வந்து நம்ம என்னெல்லாம் ஒரிஜின்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து இந்த இது. ஸோ இந்த ரெக்வெஸ்ட் ஒரிஜின் என்ன, இந்த வெப்சைட்லேருந்து வரலாம், இந்த வெப்சைட்லேருந்து வந்தால் அந்த மாதிரி ஒரிஜின்ஸ் வந்து இந்த ரெக்வெஸ்ட் எந்த ஒரிஜின்லேருந்து வந்தால் இதை நான் அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த செட் ஒரிஜின்ஸை செட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போதைக்கு சும்மா ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம் ஸ்ட்ரிங்கில், விச் மீன்ஸ் எந்த ஒரிஜின்லேருந்து வேணால் இதை ஏபிஐ அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்டாருக்கான அர்த்தம். சிம்பிளாக நம்ம டெவலப்மெண்ட் பண்ணுறணும் அப்படிங்கிறனால டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் எப்படி வச்சுக்கலாம். பட் ப்ரொடக்ஷன் போகிறப்ப கண்டிப்பாக உங்களோட ஃப்ரண்ட் எண்டோட டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற யூஆர்எல் என்னவோ அந்த யூஆர்எல் மட்டும்தான் அலோவ் பண்ணணுங்கிறது கொடுக்குறோம். அதுதான் நம்மளோட வழக்கம், அப்படி தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து செட் அலவுட் நம்மளோட மெத்தட்ஸ் அப்படிங்கிறதுக்கு போகலாம். ஸோ இதில் வந்து புட்டு கெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட் பார்த்தோம் இல்லையா? அதில் எதெல்லாம் அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கும் அகெயின் லிஸ்ட் டாட் என்னெல்லாம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா வந்து இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ கெட் ஒன்று, போஸ்ட்டையும் அலோவ் பண்ணுறோம், புட்டும் அலோவ் பண்ணுறோம், டெலீட்டும் அலோவ் பண்ணுறோம். இந்த 4 தான் வந்து நம்ம வச்சுருக்கோம், அது மட்டும்தான் நம்ம அலோவ் பண்ணுறோம். ஸோ அதனால அந்த 4ஐயும் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? பேட்ச் யூஸ் பண்ணிங்கன்னா பேட்சையும் வந்து இங்கே சேர்த்து கொடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் ஹெடர்ஸில் வந்து எல்லா ஹெடர்ஸையும் அலோவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார் அதே தான் கொடுக்க போகிறோம். ஸோ லிஸ்ட் டாட் ஆஃப் இதில் ஸ்டார் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த ஹெடர்ஸ் மட்டும்தான் நான் அலோவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். பட் இங்கே அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாதனால இப்படி பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்து யூஆர்எல் பேஸ்ட் கான்ஃபிகரேஷன், கார்ஸ் கான்ஃபிகரேஷன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ யூஆர்எல் பேஸ்ட் கான்ஃபிகரேஷன் சோர்ஸ். ஓகேவா? சோர்ஸ் டாட் ரெஜிஸ்டர் கார்ஸ் கான்ஃபிகரேஷன், அதில் எல்லாமே அகெயின் சேம் அதை கொடுத்துட்டு இந்த கான்ஃபிகரேஷன் நம்ம மேலே கிரியேட் பண்ணிக்கோல அந்த கான்ஃபிகரேஷனையும் சேர்த்து கொடுக்குறோம். கொடுத்துட்டு இந்த சோர்ஸுங்கிறத ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேவா? நியூ கீவேர்டை மறந்துட்டேண்ணா, சாரி. சரி, ஓகே. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே ரிட்டர்ன் பண்ண போகிறது ஒரு சோர்ஸ் தான். கரெக்டாக? கான்ஃபிகரேஷன் இங்கே எல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே ரிட்டர்ன் பண்ண போகிறது ஒரு கோர்ஸ் கான்ஃபிகரேஷனோட சோர்ஸுங்கிறது தான். ஸோ எந்த சோர்ஸாக வேணால் இருக்கலாம், இந்த ஸ்பெசிஃபிக் கான்ஃபிகரேஷன்ஸ் மட்டும்தான் அந்த சோர்ஸ் வழியாக நம்ம அலோவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கார்ஸ் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அகெயின் இது ரொம்ப எக்ஸாக்டாக புரியலைன்னா பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 2 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் டிப்ளாய்ட் ஆன் 2 டிஃப்ரெண்ட் எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து பேசணும் அப்படின்னா இந்த கார்ஸ் அப்படிங்கிற இந்த கான்ஃபிகரேஷன் பண்ணாதான் பேச முடியும். கிராஸ் ஒரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அதுக்காக அந்த கான்ஃபிகரேஷன் செட் பண்ணி நம்மளோட அந்த யூஆர்எலுக்கு இந்த ஸ்பெசிஃபிக் கான்ஃபிகரேஷன் நம்ம மேப் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுப்போம். ஓகேவா? சரி, இதை நம்ம எழுதியாச்சு. அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் கான்ஃபிகரேஷனை நம்மளோட ஃபில்டர்லேயும் வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் கார்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு நம்ம அந்த கார்ஸ் அப்படிங்கிறதுல இந்த கீழே இருக்க கான்ஃபிகரேஷன் தான் அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேவா? அதுக்கு தான் இந்த கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறேன். டாட் கான்ஃபிகரேஷன் சோர்ஸ் அப்படின்னு இருக்கலாம். கார்ஸ் டாட் கான்ஃபிகரேஷன் சோர்ஸு, அதில் வந்து அந்த கான்ஃபிகரேஷன் சோர்ஸை வந்து பாஸ் பண்ணணும். இப்போ கீழே ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? இந்த மெத்தடை கால் பண்ண என்ன பண்ணும், இது இந்த கார்ஸ் கான்ஃபிகரேஷன் சோர்ஸை ரிட்டர்ன் பண்ணும் அந்த பீனை. ஸோ அந்த பீன் வந்து இங்கே இதுதான்ப்பா சோர்ஸு, இது என்ன சொல்லுதோ அதுபடி நீ ஃபில்டர் பண்ணிக்கோ. அந்த சோர்ஸ் வந்து கிராஸோட அந்த ஃபில்டரை பாஸ் பண்ணுச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணு,
இல்லைன்னா அந்த ஃபில்டர் வந்து ரிஜெக்ட் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கீழே வச்சிருக்க சோர்ஸை இந்த சோர்ஸோட நம்ம மேப் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இது மூலமாக நம்ம இன்னொரு கார்ஸுக்கான ஒரு கான்ஃபிகரேஷனையும் வந்து நம்மளோட செக்யூரிட்டி செயினோட ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு 5 லைன் ஒரு 6 லைன் அந்த இது மட்டும் ஆட் பண்ணிங்கனாலே போதும். சரி, ஓகே. இப்போ நம்ம ஆக்சுவல் கோடுக்கு வரலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு HTML, அப்புறம் ஒரு லாகின்க்கு ஒரு HTML, ரெஜிஸ்டருக்கு ஒரு HTML, அப்புறம் டு டூ ஸ்டார்ட் HTML தான் நமக்கு அந்த லிஸ்ட் ஆகிறது, டெலீட் ஆகிறது, அது எல்லாமே இருக்குது. அப்புறம் ஒரு ஸ்டைல் ஷீட் ஃபைல் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கும். நம்ம ஸ்பெசிஃபிக்காக பண்ண வேண்டியது இந்த script.js அப்படிங்கிற இந்த ஃபைல் இருக்கு இல்லையா, இதில் எழுத வேண்டிய கோட் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து இந்த எபிசோடில் எழுதுவோம். ஸோ உங்களோட script.js ஃபைலும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம டெவலப் பண்ணதுலேருந்து எடுத்துருந்தீங்கன்னா. ஓகேவா? ஸோ இதில் சர்வர் URL அண்ட் டோக்கன் வந்து நம்மளோட லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து வச்சிருக்கு. அண்ட் நீங்கள் கடைசியில் வந்து இந்த பேஜ் வந்து லோட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ ஆட் இவெண்ட் லிஸ்ட்னு கொடுத்து டாம் கண்டென்ட் லோடட், விச் மீன்ஸ் இந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆச்சு, இந்த ஈவெண்ட் எப்பெல்லாம் வந்து அக்கர் ஆகுதோ அப்போல்லாம் இந்த ஃபங்க்ஷன் ரன் பண்ணுன்னு அர்த்தம். இந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம இந்த டு டூ லிஸ்ட் அப்படிங்கிற அந்த ஐடியா இருக்குது அப்படின்னா தென் லோட் டு டூஸ்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். எசென்ஷியலி நம்மளோட டு டூஸ் எல்லாம் என்னெல்லாம் டேட்டா பேஸ்லேருந்து இருக்கோ அதெல்லாம் ஃபெச் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணணும் பை டிஃபால்ட். இந்த ஆப் ஓப்பன் ஆனோடனே அந்த லாகின் முடிச்சதுக்கப்புறம் அந்த பேஜில் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணணும் இல்லையா? ஸோ பேஜ் லோட் ஆகிடுச்சுன்னா சர்வர்லேருந்து அதை வாங்கிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணுங்கிற கோட் இதில் இருக்குது. சரி, இதில் இருக்க ஒவ்வொன்றையும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டைப் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிஜிஸ்டர்லேருந்து ஆரம்பிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ ரிஜிஸ்டருக்கு ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து நம்மளோட பேஜ் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரிஜிஸ்டர் பேஜில் ஒரு இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு இன்புட் வாங்கிட்டு ரிஜிஸ்டர் பட்டன் அமுக்கிற மாதிரி இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ இந்த இமெயில் அண்ட் பாஸ்வேர்டை வந்து முதல்ல இந்த இன்புட்லேருந்து நம்ம ஃபெச் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து 2 கான்ஸ்ட் வந்து இமெயில் அண்ட் பாஸ்வேர்டுன்னு வைக்கிறேன். இந்த சஜஷன்ஸ் வந்து கோபைலட் வந்து ஜிபிடியில் இப்போ பேர் என்ன VS கோடில் வந்துடுச்சு, அதனால தானாகவே வந்து நெட் ஆன் ஆயிருக்குன்னு சஜஸ்ட் பண்ணுது. ஓகே, ஃபினிஷ். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படின்னு போட்டுட்டு அங்கே இமெயில்னு ஐடி வச்சுருக்கோம். ஸோ இமெயில் ஐடியில் இருக்கிற வேல்யூவை மட்டும் ஃபெச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ டாக்குமெண்ட்லேருந்து அந்த வேல்யூ வந்துடும். இதே மாதிரி பாஸ்வேர்டுக்கும் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே இமெயிலுக்கு பதிலாக பாஸ்வேர்டுன்னு போடுறேன். அதே தான் இங்கேயும். ஓகேவா? பாஸ்வேர்ட் டாட் வேல்யூன்னு போட்டு அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறோம் ஒரு வேரியபிளில். இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ தான் இந்த ஆக்சுவலாக API கால் வந்து நம்மளோட VS கோட், அதாவது நம்மளோட ஃப்ரண்ட் எண்டில் இருந்து HTML, CSS, JavaScript இதில் இருந்து நம்ம API ரன் ஆகிற பேக் எண்டுக்கு போக போகிறோம். அதுக்கு தான் இந்த ஃபெச் அப்படிங்கிறது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபெச் அப்படிங்கிறது தான் இதுக்கு கீழே இருக்கிற எல்லா மெத்தட்ஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளோட URL, எந்த URL வச்சு நம்ம எந்த எண்ட் பாயிண்ட்டை ஹிட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அதில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த சர்வர் URLங்கிறது இதில் காமனாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இதை டிப்ளாய் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல மட்டும் மாற்றினா போதும். அதனால இதை வேரியபிளில் தனியாக வச்சுருக்கோம். இல்லைனா எங்கெல்லாம் இந்த URL யூஸ் பண்ணிக்கோமோ எல்லா இடத்துலையும் போய் மாற்றணும். அதுக்கு பதிலாக ஒரே இடத்துல காமனாக அந்த ப்ரிஃபிக்ஸை வச்சுட்டு அந்த எண்ட் பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஆத் ரிஜிஸ்டர், ஆத் லாகின் அதை மட்டும் நம்ம தனியாக மாற்றிக்கிறோம். ஓகேவா? ஓ, நான் லாகின்ல அடிச்சுட்டு இருக்கேன்னா சரி, ரெஜிஸ்டருக்கு மேலே போகும். சரி, ஓகே. ஸோ இதில் ஃபெச்சில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சர்வர் URL போட்டுக்கலாம். ஸோ சர்வர் URL அது முதல்ல ஆயிக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஆத்குள்ளே இருக்க ரிஜிஸ்டரை வந்து கால் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மோட்டிவ். கரெக்டாக? ஸோ இந்த ஹோல் திங் வந்து நம்மளோட ஃபெச் URLக்குள்ளே கொடுக்குறோம். இதுதான் நம்மளோட எண்ட் பாயிண்ட்டாக இருக்க போகுது. கரெக்டாக? சரி, இப்போ இந்த எண்ட் பாயிண்ட் வந்து நம்ம வந்து கால் பண்ணுறோம். அந்த எண்ட் பாயிண்ட் கால் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இதோட ப்ராப்பர்ட்டிஸும் வந்து வேணும். கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எண்ட் பாயிண்ட் வந்து ஒரு என்ன மெத்தட் HTTP வச்சு தான் கால் பண்ண போகிறோம். ஸோ HTTPயில் இது என்ன மெத்தட், ஒரு போஸ்ட் ரெக்வெஸ்ட். ஸோ மெத்தட் டைப் வந்து போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். அடுத்து இதில் என்னெல்லாம் ஹெட்டர்ஸ் பாஸ் பண்ணணும். ஸோ இதில் ஹெட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த ஆத்தென்டிகேஷன் வந்து இதில் தேவையில்லை. இதோட ரெஸ்பான்ஸ் டைப் மட்டும் நான் வந்து இதில் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ கண்டென்ட் -டைப் அப்படிங்கிறது மட்டும் application.application/json அப்படின்னு கொடுப்போம். ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு JSON ஃபார்மேட்டில் வருங்கிறத இங்கே சொல்கிறோம். அவ்வளோதான்.
ஸ்பெல்லிங் தப்பு. ஓகே, application/json. ஓகேவா? ஸோ கண்டென்ட் டைப் முடிஞ்சது. அடுத்து வந்து நம்மளோட பாடியில் என்ன அனுப்பணுமோ அதை அனுப்பணும். ஓகேவா? ஸோ பாடிக்கும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு இருக்குது. அது இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு நம்ம அனுப்பணும். அதை வந்து ஜேசனாக வந்து நம்ம அனுப்புவோம். கரெக்டாக? எப்போவுமே அந்த பாடிக்கு போயிட்டு ஜேசன் செலக்ட் பண்ணி அனுப்புவோம். ஸோ இதில் ஜேசன் டாட் அதில் ஒரு ஸ்ட்ரிங்கிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அதில் நம்மளோட இந்த ஆப்ஜெக்டை கொடுத்து அது மாறிடும். ஸோ இமெயில் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இமெயில் அண்ட் பாஸ்வேர்டை எடுத்து அது ஒரு ஜேசனாக மாற்றி அந்த ஜேசனை பாடியில் வச்சு சென்ட் பண்ணிடும். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இந்த ஃபெட்சில் இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ முதல்ல என்னென்னா நம்மளோட எண்ட் பாயிண்ட்டு அந்த ஃபெட்ச் பண்ணுறதுக்கு தேவையான ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட்கான ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாத்தையும் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா தென் இன் தேட் கேஸ் ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா ஓகேவா? ஸோ ரெஸ்பான்ஸ் இன்கேஸ் வந்துச்சு அப்படின்னா இதை பண்ணு அப்படிங்கிறத இப்போ அடுத்து சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா இந்த பேரண்டஸ்க்குள்ளே இருக்கிற செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை ரன் பண்ணு. ஸோ இஃப் நம்மளோட ரெஸ்பான்ஸ் வந்து ஓகே ஸ்டேட்டஸில் இருந்துச்சுன்னா ரெஸ்பான்ஸ் டாட் ஓகே அப்படிங்கிறது வந்து 200 ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ சக்ஸஸ்ஃபுல் ஸ்டேட்டஸில் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அலர்ட் த்ரோ பண்ணோம். ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் மாதிரி சும்மா கன்சோலில் பிரிண்ட் பண்ண தெரியாதுல்ல, அதனால ஒரு அலர்ட்டாக த்ரோ பண்ணுறோம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் த்ரோ பண்ணுறோம். அண்ட் தென் ரிஜிஸ்டர் பண்ணணும், ஆப்வியஸ்லி லாகின் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் லாகின் அப்படின்னு ஒரு மெசேஜையும் சேர்த்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது அலர்ட்டு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், டைரெக்டாக நம்மளே லாகின் பேஜ் கொண்டு போய் அவங்களை விட்டுடுறோம். அவங்கள போகணும்னு சொல்லாமல் விண்டோ டாட் லொக்கேஷன் டாட் நம்மளோட ஹெச்ஆர்எஃப்னு சொல்லிட்டு ஆங்கர் டேக்லாம் கொடுப்போம் இல்லையா மேலே இருக்க அந்த யூஆர்எல் கொடுக்குறதுக்கு, அதில் லாகின் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிற பேஜ் இந்த இருக்குது. இந்த பேஜ்லேருந்து இந்த பேஜுக்கு போ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ ஓகேவா இருந்தால் இப்படி பண்ணு, ஹெல்ஸ் ஓகேவா இல்லைன்னா திரும்ப வந்துடுச்சா இன்னொரு சூஸ். ஓகே, ஸோ ஓகே இல்லை அப்படின்னா தென் இன் தேட் கேஸ் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம், நம்ம வந்து இந்த மாதிரி எரர் மெசேஜ் அப்படிங்கிறத வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ ரெஸ்பான்ஸ் ஸ்டார்ட் அதில் இருக்க ஜேசன் கண்டென்ட்ஸ் எடுத்துக்கோ, அந்த கண்டென்ட்ஸ் இருக்குது இல்லையா அதை எடுத்து இந்த மாதிரி எரராக த்ரோ பண்ணு அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அதில் இருக்க டேட்டாவை எடுத்து த்ரோ நியூ எரர்னு போட்டு அதில் வந்து அந்த டேட்டாவோட மெசேஜ் கண்டென்ட்டை கொடுத்துருவோம். ஸோ டேட்டா டாட் மெசேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இன்கேஸ் அந்த டேட்டா இருந்துச்சு அதில் மெசேஜ் இருந்துச்சுன்னா அப்படி போதும், இல்லைன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெயில் அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இது ஃபெயில் ஆகிறதுக்கு என்ன சான்ஸ் இருக்குது, அந்த யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகலாம், இல்லை டிபியில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், இன்கேஸ் கனெக்ஷன் பண்ண முடியல இருக்கலாம், இல்லை இன்டர்நெட் இல்லாமல் இருக்கலாம், இந்த மாதிரி எது வேணால் பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ அந்த பிரச்சனை வந்து இங்கே த்ரோ ஆகுது. ஓகேவா? சரி, இன்கேஸ் இந்த ரெஸ்பான்ஸ் வந்து வரவே இல்லை, ஆர் அந்த ரெஸ்பான்ஸ் அனுப்புறதுல ஏதாவது ஃப்ரண்ட் எண்டில் நம்மளுக்கு பிரச்சனை வருது, இல்லை ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இந்த எரர் அப்படிங்கிற இந்த போர்ஷன் வந்து ரன் ஆகும். ஓகேவா? அகெயின் இங்கேயும் வந்து நம்ம வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் போட்டு சும்மா எரர் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து அலர்ட்டில் வந்து நம்ம அந்த எரர் மெசேஜ், ஸோ எரர் டாட் மெசேஜ் அப்படிங்கிறத மட்டும் போடுன்னு சொல்லிட்டேன், முடிச்சது. சரியா? ஸோ இதுதான் நம்மளோட ரிஜிஸ்டர் ஃபங்க்ஷனாக வந்து இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த ரிஜிஸ்டருக்கு பண்ண எல்லாத்தையும் அப்படியே நம்ம காப்பி பண்ணி நம்ம வந்து இப்போ லாகின்க்கு வந்து போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்லி ரிஜிஸ்டருக்கு பதிலாக லாகின்னு மாற்றணும். அண்ட் இந்த பார்ட் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு வந்து இப்போ என்ன ஆகும், லாகின் பண்ணோன்னா டோக்கன் வந்து ரெஸ்பான்ஸாக வரும். அதை வந்து நம்ம இந்த லோக்கல் ஸ்டோரேஜில் இங்கே கெட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக செட் வந்து இங்கே தான் பண்ணுவோம். ஸோ லாகின் பண்ணால் டோக்கன் கிடைக்கும், அந்த டோக்கனை லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் வந்து நாட் ஓகேவா இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், இந்த எரரை வந்து த்ரோ பண்ணு அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா? இது ஓகே. த்ரோ நியூ
ரைட். ஸோ இப்போ ரெஸ்பான்ஸ் வந்து நாட் ஓகேவா இருந்துச்சுன்னா எரர் த்ரோ பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து ரெஸ்பான்ஸோட ஜேசன் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஜேசன் எடுத்து அங்கேயும் அதுக்குள்ளே எரர் வராமல் அடுத்து என்ன சொல்கிறோம்? திரும்பி வந்துட்டானா? ஸோ இப்போ இந்த ஜேசன் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்மளுக்கு டேட்டா வருது. இன்கேஸ் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் வந்துடுச்சு அண்ட் அதுலேருந்து நம்மளுக்கு டேட்டா இருக்குது, ரெஸ்பான்ஸில் வந்து டோக்கன் வந்திருக்கு அப்படின்னா அப்போ லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம் இந்த தடவை கொடுக்கணும். அங்கே கெட்டு இங்கே செட்டு அண்ட் இதில் வந்து டோக்கனுங்கிற கீவேர்டு வச்சு தான் கெட் பண்ணுறோம். ஸோ அதே கீவேர்டு கம்மா நம்மளோட எந்த வேல்யூ செட் பண்ணுறோம், டேட்டாக்குள்ளே இருக்கிற டோக்கன் அப்படிங்கிற அந்த வேல்யூவை தான் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா? பண்ணிட்டு விண்டோ டாட் லொக்கேஷன் டாட் ஹெச்எஃப் இங்கேருந்து எங்கே ரீடைரக்ட் பண்ணுறோம், டூஸ் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அங்கே எப்படி ரெஜிஸ்டர் பேஜுக்கு வந்தோமோ இங்கே வந்து to-do.html பேஜுக்கு போ அப்படின்னு சொல்லிடுறோம். ஏன்னா லாகின் ஆகிடுச்சு, லாகின் ஆனதுக்கப்புறம் அங்கே போகணும். இன்கேஸ் இதில் யாராவது எரர்னா அது இதை கேட்ச் பண்ணும். ஓகேவா? ஸோ லாகின்ல எரராக இருந்தால் எரரை த்ரோ பண்ணு, இல்லைனா ரெஸ்பான்ஸ் அனுப்பு. அந்த ரெஸ்பான்ஸில் இருக்கிற டேட்டா வந்து வேலிடாக இருக்குது, டேட்டா இருக்குது அப்படின்னா தென் இன் தட் கேஸ் அந்த டோக்கனை வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ணிவிட்டு இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆயிரு அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ லாகின் அண்ட் தென் ரெஜிஸ்டர் இது ரெண்டும் இருக்குது. கரெக்டாக? சரி, ஓகே. இப்போ இந்த டு-டூஸ் பேஜுக்கு வந்து ஆப்வியஸ்லி இந்த 4 விஷயங்கள் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ இதில் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லோட், ஆட், அப்டேட் அண்ட் டெலீட் இது எல்லாமே வந்து இருக்குது. ஓகே. அண்ட் இந்த டு-டூஸ்க்கு வந்து நம்ம ஒரு கார்டு டிசைன் வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த கார்டு டிசைனுக்கான HTML வந்து ஒவ்வொரு டு-டூ கிரியேட் ஆகிறப்பையும் அந்த டப்பா வந்து தானாகவே கிரியேட் ஆகணும். கரெக்டாக? ஸோ அதனால இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு டு-டூ புதுசாக வருது அப்படின்னா அந்த டு-டூவோட டீட்டெயில்ஸ் இதுக்கிட்ட கொடுப்போம். அந்த டு-டூ டீட்டெயில்ஸை இது இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அந்த ஒரு சிங்கிள் டு-டூ வித் ஒரு செக் பாக்ஸ், ஒரு டெக்ஸ்ட்டு, அந்த டெக்ஸ்ட்டோட கண்டென்ட்ஸில் அந்த டு-டூவோட டைட்டில் இருக்கும் அண்ட் பக்கத்தில் வந்து ஒரு குப்பத்தட்டி, அதுதான் வந்து நம்மளுக்கு பின் டெலீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு வட்டமாக இருக்கிற நம்மளோட டப்பாவை வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணி தரும். அந்த டு-டூ கார்டை கிரியேட் பண்ணுறது இந்த ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? ஸோ இதில் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு கான்ஸ்டன்ட் கார்டு அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறோம். இது வந்து டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை வச்சு ஒரு HTML எலமெண்ட்டை ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதை வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு இது வந்து நம்மளுக்கு செக் பாக்ஸ் இன்புட் அவுட்புட், அது வந்து ஒரு செக் பாக்ஸுங்கிறது ஒரு இன்புட் தானே, அதனால் இன்புட் டேகை வந்து கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ செக் பாக்ஸ் டாட் ஒரு நிமிஷம், இது வந்து ஒரு டிவ் தான், பட் இதே மாதிரி செக் பாக்ஸும் நம்மளுக்கு வேணும். செக் பாக்ஸ் இங்கே கிரியேட் எலமெண்ட்டில் இன்புட்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கார்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸில் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து CSSக்கான கிளாஸ் நேம் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். கார்டு டாட் கிளாஸ் நேம் தான் இருக்குது. கிளாஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு CSSக்கு to-do -card அப்படின்னு ஒன்று இருக்குது. இது இருந்தால் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் வந்து இங்கே இருக்க to-do -cardலேருந்து தானாக, இந்த பார்த்தீங்களா to-do -card இதுலேருந்து தானாகவே அப்ளை ஆகிடும். ஓகேவா? ஸோ எவ்வளோ வட்டமாக இருக்கணும், ஆல் தோ ஸ்டஃப் அது பார்த்துக்கும். ஓகே. இப்போ செக் பாக்ஸோட டைப் வந்து இது செக் பாக்ஸ் இல்லை, ஆக்சுவலி இன்புட்டில். ஸோ இன்புட்டோட டைப் வந்து செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் பை டிஃபால்ட் நம்மளோட செக் பாக்ஸ் வந்து டிக் ஆகிருக்கணுமா இல்லை ஆகக்கூடாதா அப்படிங்கிறது எது டிட்டர்மின் பண்ணும், இந்த டு-டூவில் இருக்கிற இஸ் கம்ப்ளீட்டடுங்கிற வேரியபிள் தான் டிட்டர்மின் பண்ணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு செக் பாக்ஸ் டாட் செக்ட் இருக்கு இல்லையா, இது வந்து இட்ஸ் டிட்டர்மின் பை நம்மளோட டு-டூவோட இஸ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது. ஸோ டு-டூ டாட் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம்.
ஓகேவா? ஸோ இந்த டு டூவில் இருக்க இஸ் கம்ப்ளீட்டடுங்கிறது ட்ரூவாக இருந்துச்சுன்னா செக் பாக்ஸ் டிக் ஆகிருக்கும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அன்செக் ஆகிருக்கும். அதுதான் நம்மளுக்கு வேணும். ஓகே, அண்ட் இந்த செக் பாக்ஸில் வந்து ஒரு இவெண்ட் லிஸ்னர் ஆட் பண்ணுறோம். இது செக் பண்ணோம் அப்படின்னா தென் என்ன நடக்கணும், நம்மளோட அப்டேட் query கால் ஆகணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு தான் இந்த ஆட் இவெண்ட் லிஸ்னர். இதில் ஏதாவது சேஞ்ச் நடந்துச்சுன்னா செக் பண்ணாலோ இல்லை அன்செக் பண்ணால் நம்ம வந்து அதை திரும்பியும் இன்கம்ப்ளீட்னு ஆக்குறோம்னு அர்த்தம். ஸோ அதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஒரு பெரிய தொல்லையாக இருக்கான். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஸோ இதில் என்ன பண்ணணும்னு சொல்ல போகிறோம், இந்த அப்டேட் டு டூ ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? பட் இதில் வந்து நம்மளோட அப்டேட் பண்ண டு டூவோட ஒரு விஷயங்களை வந்து கால் பண்ணணும். ஸோ நான் வந்து ஒரு புது வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், அப்டேட்டட் டு டூ அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்க டு டூவோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும். ஸோ 3 டாட் வச்சு டூன்னு வச்சோம் அப்படின்னா அதில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இங்கே காப்பி ஆயிரும் அப்படின்னு அர்த்தம். பட் இந்த இஸ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது மட்டும் செக் பாக்ஸோட வேல்யூ என்னவோ செக் பாக்ஸ் டாட் செக்ட், இது ட்ரூவாக இருந்தால் இஸ் கம்ப்ளீட்டட் ட்ரூன்னு அர்த்தம், இது ஃபால்ஸாக இருந்தால் இஸ் கம்ப்ளீட்டட் ஃபால்ஸ்னு அர்த்தம். இதை மட்டும் இங்கேருந்து எடுத்துக்கோ, மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் இங்கேருந்து எடுத்துக்கோ, இதுவும் இங்கே இருக்குது. கரெக்டாக? ஸோ இதுலேயே ரீப்ளேஸ்ட் இந்த வேல்யூ தான் வந்து கடைசியில் வரும். அண்ட் இதில் வந்து நம்மளோட அப்டேட்டட் டு டூ வந்து நம்மளுக்கு இன்புட்டாக இந்த இதுக்கு பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? சரி, ஓகே, இதுவும் செக் பாக்ஸுக்கு முடிஞ்சு. செக் பாக்ஸ்க்கு அடுத்து நமக்கு அந்த டெக்ஸ்ட் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்பேன் டேக் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்பேன் டேக் இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட், சேம் திங். இதில் வந்து ஸ்பேன்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ இதுக்கான நம்மளோட டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு பேர் என்ன, ஸ்பேன் டாட் நம்மளோட டெக்ஸ்ட் கண்டென்ட், அது வந்து இஸ் ஈக்குவல் டு நம்மளோட டு டூவோட டைட்டில் தான் வந்து இந்த இடத்துல டெக்ஸ்டாக வரணும், அதுதான் கொடுக்குறோம். அண்ட் இஃப் நம்மளோட டு டூ வந்து இஸ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது ட்ரூவாக இருக்குன்னா அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணியிருந்தோம், அந்த ஸ்டைல்ஸ் வச்சுருந்தோம். கரெக்டாக? அதே ஸ்டைலில் இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பேன் டாட் நம்மளோட ஸ்டைல் டாட், அது வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷனில் இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் இஸ் ஈக்குவல் டு லைன் த்ரூ அப்படின்னா ஸ்ட்ரைக் த்ரூ அப்படிங்கிறது நம்மளுக்கு அர்த்தம். அண்ட் அதே மாதிரி ஸ்பேன் டாட் ஸ்டைல் டாட் கலர் வந்து பிளாக்லேருந்து இது வேறு ஏதாவது மாற்றிக்கலாம், லைட்டாக கொஞ்சம் லைட் கலர் மாதிரி. ஸோ ஹேஷ் ஏன்னு போட்டுக்கிறேன், இது கொஞ்சம் பிளாக்கை விட லைட்டர் கலராக இருக்கும். இது வந்து நம்மளோட டெக்ஸ்ட்டுக்கு அடுத்து என்ன இருக்குது, இந்த டெலீட் பட்டன் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதுக்கு அடுத்து வரும் டெலீட் பட்டன். ஸோ டெலீட் பட்டன் அப்படிங்கிறது நான் பேர் வச்சுருக்கேன். ஸோ டாக்குமெண்ட் டாட் அகெயின் கிரியேட் எலமெண்ட், இதில் ஒரு பட்டன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த பட்டனுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இப்போ அகெயின் நம்ம சொல்லணும். ஸோ டெலீட் பட்டன் டாட் ஃபர்ஸ்ட் அதோட டெக்ஸ்ட் கண்டென்ட், இது வந்து நம்ம சும்மா இன்டூ மார்க் மாதிரி வச்சுருக்கோம். ஐகான் வேணுன்னா ஐகான் வச்சுக்கலாம், அது மாதிரி நீங்கள் இதை கான்ஃபிகர் பண்ணிக்கோ உங்களுக்கு எப்படி இஷ்டமோ. ஓகேவா? நான் சும்மா ஒரு இன்டூ மார்க் வச்சு முடிச்சுக்கிறேன். ஸோ டெலீட் பட்டன் டாட் இதில் ஆன் கிளிக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்க போகிறோம். இன்கேஸ் இதை கிளிக் பண்ணாங்கன்னா தென் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபங்க்ஷனில் என்ன சொல்ல போகிறோம், இந்த ஃபங்க்ஷனில் வந்து டெலீட் டு டூஸ்னு ஒரு மெத்தட் வந்து நம்ம கீழே எழுதியிருக்கோம். அந்த டு டூவில் இந்த டு டூவோட ஐடியை கொடு, மற்றபடி அது கெட் டு டூ டெலீட் டு டூ பை ஐடி ஃபங்க்ஷனை அது கால் பண்ணிக்கும். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டோம். இப்போ இது மட்டும் பண்ணால் பத்தாது. இப்போ ஒரு கார்டு கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு இன்புட் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஸ்பேன் கிரியேட் பண்ணியிருக்கோம், பட்டன் கிரியேட் பண்ணி, இது எல்லாத்தையும் இந்த கார்டில் ஆட் பண்ணணும். இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது, இதெல்லாம் கிரியேட் ஆகிருக்கு, ஆனால் டிஸ்பிளே வந்து அந்த கார்டுக்குள்ளே வரணும் இல்லையா. ஸோ கார்ட் டாட் அப் அண்ட் சைல்டுன்னு இருக்கு இல்லையா, இதே இதில் தான் முதல்ல இந்த செக் பாக்ஸை கொடுக்குறோம். அடுத்து கார்ட் டாட் அப் அண்ட் சைல்டில் வந்து ஸ்பேன் டேக், அடுத்து இந்த டெக்ஸ்ட் வரணும். ஸோ டெக்ஸ்ட்டை கொடுக்குறோம். அடுத்து கார்ட் டாட் நம்மளோட அப் அண்ட் சைல்டு, இதில் வந்து நம்மளோட டெலீட் பட்டனை கொடுக்குறோம்.
delete button. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 3 இது வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் பண்ணிட்டோம். இப்போ கடைசியில் இந்த கார்டு அப்படிங்கிற அந்த இதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம் ஆப்ஜெக்டை. சரியா? ஸோ இதுதான் நம்மளோட கிரியேட் டு டூ கார்டு அப்படிங்கிறது. இது ஒவ்வொரு தடவை நம்மளுக்கு கால் ஆகிறப்பையும் இந்த ஒவ்வொரு டு டூ வந்து டப்பா நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து அடுத்து நம்ம அப்டேட், டெலீட் அண்ட் இந்த ஆட் அதை 3யும் வந்து நம்ம முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த லோ டு டூஸ்க்கு வரும். ஓகேவா? சரி, ஓகே. கடைசியிலேருந்து வருவோம். முதல்ல டெலீட், இங்கே டெலீட் கால் பண்ணியிருந்தோம் இல்லையா கிரியேட் டு டூவில். இந்த பட்டன் நமக்குன்னா டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தோம். தட்ஸ் பேசிக்லி நான் சொன்ன மாதிரி டெலீட் டு டூ பை ஐடி அப்படிங்கிறது தான். ஸோ நம்மளோட லாகின்க்கு போயிட்டு இதை அப்படியே எடுப்போம். ஓகேவா? இதில் இருக்க அதே ஃபெச் அதே தான் இங்கேயும் வந்து யூஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஆனால் இங்கே இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் இன்புட்டாக வராது, அது தேவையில்லை. ஸோ இதில் வந்து யூஆர்எலை மாற்றணும். ஸோ /API/v1/todo அதுக்கப்புறம் ஒரு ஐடி. ஸோ அதில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இன்புட்டாக வர்ற இந்த ஐடியை அங்கே பாஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? சரி, ஓகே. இது வந்து ஒரு டெலீட் ரெக்வெஸ்ட் இல்லையா? ஸோ அதுக்கு டெலீட் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகே, இதுக்கும் ஹெடர் அதே தான். பாடியில் வந்து நம்ம எதுவும் இது பாஸ் பண்ண போகிறது இல்லை. ஓகே, ஸோ அதனால் அதை விட்டுடலாம். ஆனால் இந்த ஹெடர்ஸில் வந்து இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த டோக்கனையும் பாஸ் பண்ணணும். அது எப்படி பாஸ் பண்ணுவோம்? ஆத்தரைசேஷன் அப்படின்னு போட்டுட்டு கோலன் வச்சுட்டு இங்கே பியரர் ஸ்பேஸ் அதுக்கப்புறம் அந்த டோக்கன். கரெக்டா? ஸோ அந்த டோக்கனை இங்கே போடு அப்படிங்கிறத எப்படி சொல்கிறோம்? ஓகே, அதுக்கு இந்த டில்டா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா இதெல்லாம் டெக்ஸ்டாக எடுத்துக்கும். எங்கே இந்த மாதிரி கர்லி பிரேஸ் டாலர் போட்டிருக்கீங்களோ இந்த இடத்துல அந்த வேரியபிளோட வேல்யூ, வேரியபிள் வேல்யூனா என்ன? இந்த லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து எடுத்துக்கிற வேல்யூ, அதை வந்து இந்த இடத்துல போட்டுக்கும். ஓகேவா? ஸோ பேரர் அப்படின்னு போட்டுட்டு இதில் வந்து இதை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ ஆத்தரைசேஷனுக்கு இது யூஸ் பண்ணிக்கும். ஸோ மெத்தட் வந்து டெலீட் சொல்லியாச்சு, ஹெடர்ஸ் வந்து இதுன்னு சொல்லியாச்சு. நம்மளுக்கு எதுவும் ரிட்டர்ன் வரப்போகிறது இல்லை, டெக்ஸ்ட் மாதிரி தான் வரும். ஸோ அதனால் ஜேசன் அப்படிங்கிற ரிட்டர்ன் டைப்னு நான் சொல்லலை. ஓகே, ஸோ மெத்தட் சொல்லியாச்சு, ஹெடர்ஸ் சொல்லியாச்சு, இது வந்து வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த டாட் டேட்டா அப்படிங்கிற பார்ட் அகெயின் இங்கே நம்மளுக்கு டேட்டா எதுவும் வராது. ஸோ இப்போ இன்கேஸ் ரெஸ்பான்ஸ் நாட் ஓகே அப்படின்னா இங்கே வந்து என்ன சொல்லும்? ஃபெயில்டு டு டெலீட் டு டூ அப்படின்னு வரும். இன்கேஸ் அது வந்துடுச்சு அப்படின்னா இதோட சும்மா டெக்ஸ்ட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்கிறோம். ஏதாவது எரர் இருந்தால் அந்த எரரை வந்து கேட்ச் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறோம். பட் இதோட இன்னொரு விஷயம் பண்ணணும். ஒரு இதை புதுசாக டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டெலீட் ஆனது வந்து என்ன ஆகணும்? நம்மளோட லிஸ்ட்டிலேருந்து போகணும். கரெக்டாக? நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுற டிபியில் போயிடும், ஃப்ரண்ட் எண்டில் போகணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து இந்த இன்னொரு தென் போட்டு இது முடிஞ்சிச்சு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா தென் இன் தட் கேஸ் என்ன பண்ணு? லோடு டு டூஸ் இருக்கு இல்லையா, அதை ஒரு தடவை கால் பண்ணுன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே என்ன நடக்கும்? டெலீட் ஆகும். சக்ஸஸ்ஃபுல்லாக டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லோட் டு டூஸ்ங்கிறத கால் பண்ணும். அப்போ என்ன ஆகும்? திரும்ப டிபிலேருந்து ஒரு கெட் ரெக்வெஸ்ட் போட்டு கெட் ஆல் டு டூஸை பண்ணும். கெட் ஆல் டு டூஸ் பண்ணுறப்ப இப்போ கரண்ட்டாக என்ன இருக்குதோ இந்த கெட் பை ஐடி டெலீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக இருக்கிறது மட்டும் வரும், அது மட்டும் ஃப்ரண்ட் எண்டில் மாறிடும். இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இப்போ டெலீட் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து அப்டேட்டுக்கு வரும். ஓகேவா? சரி, இப்போ அப்டேட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இதே மாதிரி அங்கேயும் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் தான், ஃபெச் அப்படிங்கிறது தான். பட் இங்கே என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து ஐடியை வந்து இங்கே அனுப்ப மாட்டோம். அதனால் அதை தூக்கிடுறேன். /todo முடிஞ்சுது. மெத்தட் என்னது? புட் மெத்தட். கரெக்டாக? ஹெடர்ஸில் ஆத்தரைசேஷன் அண்ட் இந்த பேரர் டோக்கன் இருக்குது. இதுக்கு ரெஸ்பான்ஸாக வந்து நம்ம டு டூ அனுப்ப சொல்லியிருப்போம். ரைட்டா? ஸோ அதனால் இதுக்கு இந்த கண்டென்ட் டைப் அப்படிங்கிறது வரும். ஸோ அதை நான் இங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி அண்ட் லாகின்க்கு வந்து லாகின் ஃபெயிலுங்கிற எரர் மெசேஜ். சரி,
காப்பி பண்ணியாச்சு, புட்டுக்கு அதை போட்டுட்டேன். ஓகேவா? ஸோ கண்டென்ட் டைப் அப்ளிகேஷன் ஆத்தரைசேஷனுக்கு இந்த இது கொடுத்தாச்சு. ஸோ டோக்கனோட சேர்ந்து போயிடும். அண்ட் பாடி, நம்மளோட பாடியில் தான் வந்து நம்மளோட இந்த டுடூவோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து அனுப்பணும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி அங்கே எப்படி இமெயிலுக்கு அனுப்பணுமோ json.stringify அப்படின்னு கொடுத்துட்டு இதில் இந்த டுடூ அந்த ஆப்ஜெக்டை கொடுத்துட்றோம். இது என்ன பண்ணுது, இந்த டுடூ ஆப்ஜெக்டை ஸ்ட்ரிங்காக மாற்றி அந்த மாதிரி ஐடி கோலன் இது, நம்மளோட நேம் கோலன் இது, இஸ் கம்ப்ளீட்டட் இந்த மாதிரி சொல்லிட்டு அது மாற்றி அது வந்து பாடியில் அனுப்பிடும். இப்போ ரெஸ்பான்ஸ், இந்த ரெஸ்பான்ஸ் நாட் ஓகேனா அதே மாதிரி இங்கே வந்து அப்டேட் டுடூங்கிறத ஃபெயில்டுன்னு கொடுத்துக்கிறோம். ஓகேவா? எரர் த்ரோ ஆகும். அப்படி இல்லைன்னா நம்மளோட ரெஸ்பான்ஸ் ஜேசன் வந்து இது ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அண்ட் இந்த ரெஸ்பான்ஸ் ஜேசன் அகெயின் அப்டேட் பண்ணதுக்கப்புறமும் திரும்ப ஒரு கெட் ரெக்வெஸ்ட் போட்டு புது அப்டேட் ஆன அந்த இதை வாங்கி அதை வந்து லோட் பண்ணுன்னு சொல்கிறோம். ஏதாவது எரர் இருந்தால் அதை கேட்ச் பண்ணிக்கோன்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுதான் நம்மளோட அப்டேட்டு. அடுத்து ஆடுக்கும் இதே தான். நம்ம என்ன பண்ணணும், ஃபெட்ச் எடுத்துக்கிறேன். ஓகே, ஆடில் போட்டுக்கிறேன். இதில் புட்டுக்கு பதிலாக இதில் போஸ்ட் வரும். இதுக்கும் கண்டென்ட் டைப் ஒரு ஆத்தரைசேஷன் உண்டு. ஸ்ட்ரிங்கிஃபை அப்படிங்கிறதுல இங்கே டுடூ அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் இங்கே டுடூ ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணும். இங்கே அப்படி எதுவும் கொடுக்கல. ஏன் அப்படின்னா இதுக்கான இன்புட் வந்து நம்மளோட ஹெச்டிஎம்எல்ல இருக்கிற அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து எடுக்கணும். கரெக்டா? ஸோ இமெயில் பாஸ்வேர்டுக்கு எடுத்த மாதிரி இதுக்கும் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ கான்ஸ்ட் input is equal to const input is equal to document dot get element by id அப்படின்னு போட்டுட்டு அதில் இருக்கிற நியூ டு டூ அப்படிங்கிற இதை எடுத்துக்கிறோம். ஸோ இந்த நியூ டு டூங்கிறத நம்மளோட அந்த இன்புட் பாக்ஸுக்கு வச்சிருக்கிற நம்மளோட ஐடி. ஓகேவா? அதோட சேர்த்து நம்மளோட அந்த வேல்யூ வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குது, முன்னாடி ஸ்பேஸ் இருந்துச்சு அதெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த வேல்யூ வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ டுடூவோட டெக்ஸ்ட் என்னவா இருக்குது அப்படின்னா இந்த இன்புட்டில் இருக்கிற வேல்யூ இருக்கு இல்லையா, இங்கே ஆல்ரெடி டாட் வேல்யூ அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கும். அந்த இன்புட்டில் இருக்கிற அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ட்ரிம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூவில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்தால் அதெல்லாம் வந்து அது ரிமூவ் பண்ணிடும். ஓகே, சரியா? இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இந்த இன்புட்டில் இப்படி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இன்புட்டோட அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம், கீழே ஒரு இடத்த யூஸ் பண்ணுவோம். ஆனால் நமக்கு இன்புட்டோட அந்த டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ் வந்து தேவை. சரி, ஓகே. ஸோ போஸ்ட்டாக மாற்றியாச்சு, இது மாற்றியாச்சு. அண்ட் பாடியில் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே தான் ஒரு டுடூ ஆப்ஜெக்ட் வந்து நம்மளே கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைட்டில் ஐடி ஆட்டோ ஜென்ரேட் நம்ம அனுப்ப மாட்டோம். ஸோ டைட்டிலுக்கு பதிலாக இங்கே இருக்க டுடூ டெக்ஸ்ட்டு கரெக்டாக. அடுத்து இஸ் கம்ப்ளீட்டட், அது ஆப்வியஸ்லி கிரியேட் பண்ணுறப்ப ஃபால்ஸ்ன்னு தான் இருக்கும். ஸோ ஃபால்ஸ் அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து அனுப்புகிறோம். ஐடி தானாகவே ஜென்ரேட் ஆகிருக்கும். முடிஞ்சதா? சரி, ஓகே. இப்போ பாடியில் இங்கே ஒரு டுடூ ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அந்த டுடூ ஆப்ஜெக்டை ஸ்ட்ரிங்காக மாற்றி நம்ம பாடியில் அனுப்புகிறோம். அது நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் ஆகும். இன்கேஸ் இது எரர் வந்துச்சு, அந்த ரெஸ்பான்ஸ் நாட் ஓகேனா எரர் த்ரோ பண்ணு, அப்படி இல்லைன்னா அந்த ரெஸ்பான்ஸை வந்து அனுப்பு அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு புது இது வந்து வந்திருக்கும். கரெக்டாக? நம்ம ஒரு இதை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம இன்சர்ட் பண்ணதுக்கான நம்மளோட போஸ்ட் ரெக்வஸ்டோட ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கும், ஐடி, டைட்டில், இஸ் கம்ப்ளீட்டட், அது எல்லாத்தையும் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டாக? அதை வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ண போகிறோம். ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த இன்புட் இருக்கு இல்லையா, ஒரு நியூ டுடூ வந்து நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு ஆட் பட்டனை அமுக்கணும் அப்படின்னா இந்த ரெக்வெஸ்ட் அனுப்பி அந்த டுடூ ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இந்த இன்புட்டோட வேல்யூவை வந்து எம்டி ஸ்ட்ரிங்காக மாற்றுறோம். ஸோ இன்னொரு இன்புட் அடிக்கிறப்ப அவங்க அழிக்க வேணாம், நம்மளே அழிச்சு கொடுத்துட்றோம், சும்மா ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. ஓகேவா? அண்ட் நம்ம வந்து எய்தர் இந்த லோட் டு டூஸ் அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணலாம்,
அப்படி இல்லை அப்படின்னா நம்மளே வந்து அந்த கார்டை வந்து இங்கே இன்சர்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தடாக இருக்கும். லோட் டு டூஸ்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இங்கே மற்ற இது பண்ணியிருக்க மாதிரியே நம்மளா மேனுவலாக அதை டெலிட் பண்ணாமல் திரும்ப லோட் பண்ணுறோம். ஸோ அதுவே மொத்தமாக எல்லாத்தையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கும். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோன்னா ஆர்டர் வந்து நம்ம பண்ணலை. நீங்கள் இன்கேஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களே வந்து எப்போவுமே ஆட் ஆகிறது லிஸ்ட்டோட டாப்பில் ஆட் ஆகணுங்கிற மாதிரி இங்கே நம்மளே கோடு எழுதலாம். டு டூ வந்து நம்ம க்ரியேட் பண்ண மாதிரி லோட் டு டூஸை கால் பண்ணாமல் நம்மளே வந்து ஸ்டார்டிங்கில் லிஸ்ட்டில் அதில் ஆட் பண்ணி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணுன்னா பண்ணலாம். ஓகேவா? பட் சிம்பிளாக இருக்கணுங்கன்னா இப்படி பண்ணுவோம். இது போதும். இல்லை ஏதாவது பிரச்சனைனா வேணால் வேறு மெத்தட் ட்ரை பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஸோ அப்டேட்டு, டெலீட்டு, ஆடும் வந்து அப்போ முடிஞ்சது. லோட் டு டூஸ் மட்டும் தான் மீதி. ஸோ அதுக்கு போகுமா? சரி, இப்போ லோடில் தான் நம்மளுக்கு கெட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இன்கேஸ் இஃப் நம்மளோட டோக்கன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா இது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். டோக்கன் இல்லை அப்படின்னா இந்த ப்ராசஸ் எதுவுமே பண்ணாமல் அலர்ட் பண்ணிட்டு முடிச்சுக்கோ அப்படின்னு. பட் இங்கே வந்து பண்ணுறோம். வேணுன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே இதை எழுதிக்கலாம். ஸோ அலர்ட் இதில் வந்து ப்ளீஸ் லாகின் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ப்ளீஸ் லாகின் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, ஓகே. ஏன்னா அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு வந்து லாகின் பண்ண பேஜ்க்கு அப்புறம் இங்கே தான் வரப்போகுது. டைரெக்டாக இந்த பேஜ்க்கு வந்தாங்க அப்படின்னா டோக்கனே இருக்காது. ஸோ ஏபிஐ கால் பண்ணால் நம்மளுக்கு ஆத்தரைசேஷன் நாட் ஆத்தரைஸ்ங்கிற மாதிரி தான் வரும். ஸோ அதனால் திரும்ப வி ஹவ் டு கோ பேக் டு த லாகின் பேஜ் வரும். ஸோ அதனால் முதல்லே வந்து இந்த மாதிரி மெசேஜ் போட்டுடுறோம். அண்ட் நம்மளே வந்து அவங்களுக்கு இந்த லாகின் டாட் HTMLக்கு போக சொல்லிடுறோம். ஓகேவா? ஓகே. அண்ட் அவ்வளோதான். இதுக்கப்புறம் கீழே இருக்க எதையும் ரன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் கொடுத்துட்றோம். இன்கேஸ் டோக்கன் இருக்குது அப்படின்னா ஃபெச் கால் எப்பவும் போல் இருக்குதா? ஓகே. ஸோ இதில் API V1 அண்ட் டு டூ வச்சுருக்கோம். இது வந்து ஒரு கெட் ரெக்வெஸ்ட் தான், கரெக்டாக? ஸோ நான் கெட்டுன்னு போட்டுக்கிறேன். கண்டென்ட் டைப் இது, ஆத்தரைசேஷன் டோக்கன் இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அண்ட் இது வந்து நெசசரி இல்லை, வேணுன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா இது தூக்கணும்னா தூக்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ பை டிஃபால்ட் அது வந்து இப்படி தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. அண்ட் இதில் பாடியில் வந்து நம்ம ஏதாவது சென்ட் பண்ணுமான்னு யோசித்தோம் அப்படின்னா பாடியில் வந்து கெட் பண்ணுறதுக்கு நம்ம எதுவும் சென்ட் பண்ண மாட்டோம். ஆத்தரைசேஷன் டோக்கன் மட்டும் அனுப்புனா போதும். சரி, ஓகே. இப்போ ரெஸ்பான்ஸ் நாட் ஓகே அப்படின்னா இதில் அகெயின் எப்பவும் போல் ஃபெயில் டு கெட் ட்ரூஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ரெஸ்பான்ஸோட ஜேசன் அனுப்பு. அண்ட் இந்த இடத்துல தான் நம்ம வந்து லோட் டு டூஸை கால் பண்ண மாட்டேன், ஏன்னா இதுதான் அந்த ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ இதில் ஆக்சுவலாக அந்த டு டூஸை எடுத்து அந்த லிஸ்ட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணுறதை எழுத போகிறோம். ஸோ கான்ஸ்ட் இது வந்து டு டூ லிஸ்ட்டுன்னு பேர் வச்சுக்கலாமா? ஸோ டு டூ லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி தானா? தெரியலையா? எலமெண்ட் பை ஐடி. அண்ட் இதில் வந்து டு டூ ஹைஃபன் லிஸ்ட் அப்படின்னு நம்ம அங்கே இருக்க ஐடி வச்சுருக்கோம். அந்த ஐடியை வந்து எடுத்துக்கிறோம். இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்கா, இந்த டிவ்வை தான் எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ அந்த டிவ் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஆல்ரெடி ஏதாவது கண்டென்ட்ஸ் இருந்துச்சுன்னா டு டூ லிஸ்ட் டாட் இன்னர் HTML ஆல்ரெடி இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு. இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் போடு, ஏன்னா இதுதான் என்னோட புது டேட்டா. இதுக்கு முன்னாடி இருந்தது ஓல்டு டேட்டா. ஸோ இப்போ டு டூஸ் டேட்டா இல்லைன்னா நாட் டு டூஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதில் டேட்டாவே இல்லைன்னா ஆர் டு டூவில் இருக்கிற நம்மளோட லென்த் பார்க்குறோம். ஓகேவா? ஏன்னா இது வந்து ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தரப்போகுது. ஸோ அதனால டு டூவோட லென்த் வந்து 0வாக இருக்குது. இந்த ரெண்டு கேஸ்லேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட இன்னர் HTML இருக்கு இல்லையா, இதோட லிஸ்ட் டாட் இன்னர் HTMLல ஒரு பேராகிராஃப் டேக் போட்டு நம்ம வந்து மெசேஜை மட்டும் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து சும்மா ஒரு ஐடி கொடுத்துக்கிறோம். ஐடி வந்து அது வந்து வேறு கோட்ஸை கொடுக்கணும், டில்டால கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ எம்டி ஹைஃபன் மெசேஜ் அப்படிங்கிறத போட்டுக்கிறோம். போட்டுட்டு என்ன சொல்லலாம், நோ டு டூஸ்
yet add one below அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொடுக்குறோம். கொடுத்துட்டு அந்த பேராகிராஃப் டேகை முடிச்சு விட்ருவோம். ஓகேவா? சரி, ஓகே. இன்கேஸ் டுடூவே இல்லை அப்படின்னா இதை வந்து டிஸ்பிளே பண்ணும் பை டிஃபால்ட். டுடூ இருக்குது அப்படின்னா எல்ஸ்க்கு வரும். ஓகேவா? ஸோ டுடூஸ் நம்மளோட பேர் என்ன? டுடூ லிஸ்ட்டு தானே, வேறு எங்கேயாவது டுடூ லிஸ்ட்டு? ஓகே, இந்த டுடூஸு. ஓகே, கரெக்டு தான். ஸோ டுடூஸ் டாட் ஃபார் ஈச். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டுடூவுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு கார்டு வந்து கிரியேட் பண்ணணும். கரெக்டா? ஸோ நம்மளோட இந்த இன்னர் HTML டாட் நம்மளோட அப்பெண்ட் சைல்டுங்கிறத கால் பண்ண போகிறோம். இதில் என்ன பண்ணணும்? கிரியேட் கார்டை கால் பண்ண போகிறோம். கிரியேட் டுடூ கார்டு, அதில் இந்த டுடூவான டீட்டெயில்ஸை பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுது? இந்த டுடூஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் போயிட்டு அது எல்லாத்தையும் இந்த டுடூவில் ஸ்டோர் பண்ணுது. ஓகே, அண்ட் அந்த டுடூ லிஸ்ட் அப்பெண்ட் சைல்டு கொடுக்குறப்ப இது வந்து ஒரு கார்டை கிரியேட் பண்ணி அந்த கார்டு கிரியேட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஜெக்டை தரும். அந்த ஆப்ஜெக்டை இது வந்து அப்பெண்ட் சைல்டு கொடுக்கறனால இன்னர் HTML அது ஆட் ஆகிட்டே வந்துடும். அண்ட் வித் திஸ் ஸ்பெசிஃபிக் அந்த டுடூவோட டீட்டெயில்ஸோட. ஓகேவா? அண்ட் இதில் ஆப்வியஸ்லி ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து கேட்ச் பண்ணிக்கோ அப்படிங்கிறத சொல்கிறோம். அண்ட் அலர்ட் பண்ணுறது வேணும்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அதோட சேர்த்து நம்ம இன்னொன்று என்ன சொல்கிறோம்? டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அண்ட் அதில் இருக்கிற டுடூ ஹைஃபன் லிஸ்ட்டுக்கு போ. அதோட இன்னர் HTML இருக்குது இல்லையா, இவன் கொஞ்சம் கடுப்பேற்றுறான். சரி, ஓகே. இன்னர் HTML இஸ் ஈக்குவல் டு அங்கேயும் அதே மாதிரி ஒரு பேராகிராஃப் டேக் வச்சுக்கிறோம். எரர் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் எண்ட் டிஸ்பிளே பண்ணுங்கிறதுனால இப்படி வந்து சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் வேணால் நீங்கள் ஸ்டைல் கொடுத்து ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து கலர் கோலன் ரெட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டைல் வந்து நமக்கு கிரியேட் ஆகிரும். அந்த ரெட் கலரில் நம்ம என்ன மெசேஜ் போடுறோமோ அது வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஃபெயில்டு டு லோட் டுடூஸ் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? அண்ட் பேராகிராஃப்டாக முடிச்சு விட்டோம். அண்ட் அலர்ட் மெசேஜ் வேணாம், ஏன்னா டிஸ்பிளே பண்ணிட்டோம்ல, அதோட முடிச்சுக்கலாம். இதுதான் வந்து லோட் டுடூஸாக இருக்க போகுது. ஸோ எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் லாகின்ல பார்த்தீங்கன்னா script.js, ரெஜிஸ்டர்லையும் அதே மாதிரி script.js, இங்கேயும் script.js. ஸோ இங்கே எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லாகின்ல வந்து பேசிக்காக இன்புட் இமெயில் பாஸ்வேர்டு வாங்குகிறோம். லாகின் ஒரு பட்டன் வச்சுருக்கிறோம். அந்த பட்டன் அமுக்கணும் அப்படின்னா இந்த லாகின் ஃபங்க்ஷன் script.jsல இருக்கிற லாகின் மெத்தட் கால் ஆகும். ஓகேவா? இதே மாதிரி ரிஜிஸ்டருக்கு போனீங்கன்னா இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும். ரிஜிஸ்டர்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் அமுக்கினீங்கன்னா script.jsல இருக்க ரிஜிஸ்டருங்கிற மெத்தட் கால் ஆகும். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் டுடூஸ்க்கு வந்தோம் அப்படின்னா இதில் இந்த ஒரு டுடூ லிஸ்ட்டுன்னு ஒரு கார்ட் கண்டெய்னர் இருக்குது. இந்த கண்டெய்னருக்குள்ளே நம்ம லோட் டுடூஸ் வந்து பை டிஃபால்ட் வந்து ரன் ஆகும். ஏன் ரன் ஆகும்? என்ன சொல்லியிருக்கோம்? இந்த வெப்பேஜ் லோட் ஆன உடனேயே நீ வந்து லோட் டுடூஸை பை டிஃபால்ட் கால் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். இந்த எலமெண்ட் இருந்துச்சுன்னா கால் பண்ணணும். இந்த எலமெண்ட் இங்கே இருக்குது, ஸோ அது கால் ஆகும். கரெக்டாக? ஸோ அது கால் ஆகிட்டு இதில் வந்து அந்த டுடூஸ் எல்லாமே கார்டு வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்கு நியூ டுடூ அப்படின்னு வச்சுருக்குறோம். அண்ட் ஆடுக்கு ஒரு பட்டன் வச்சுருக்கோம். அந்த பட்டன் அமுக்குனா ஆட் டுடூ வந்து கால் ஆகுது. ஓகேவா? பேசிக்காக இதுதான். அண்ட் நம்மளோட இன்னொரு விஷயம், இந்த செக் பாக்ஸ் அப்டேட் பண்ணுறதுலேருந்து எல்லா கோடுமே நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்டில் இங்கே கிரியேட் கார்டு இருந்துச்சு இல்லையா, இங்கே தான் அந்த கோடெல்லாம் எழுதியிருக்கோம். அதெல்லாம் HTML இல்லை. இதெல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ HTML அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் பிளைன் ஓல் சிம்பிள் HTML ஜாவா ஸ்கிரிப்டுங்கிற ஒரே காரணத்தினால நம்ம என்ன பண்ணலாம், இந்த இதில் ரெஜிஸ்டர் இப்படி போயிட்டு இப்படி அமுக்கணுன்னாலே நம்மளுக்கு ஓப்பன் ஆயிரும். கரெக்டாக? சரி, ஓகே. இப்போ ரெஜிஸ்டர் இருக்குது. நான் ஒரு சும்மா சாம்பிளுக்கு ஒரு புது இமெயில் ஐடி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ புது இமெயில் ஐடினா என்ன பண்ண போகிறோம்?
பழகி போனது தான். codeivo@codeivo.dev. ஓகேவா? இதுக்கு 1 2 3 4 எல்லாத்துக்கும் அதே பாஸ்வேர்ட் தான். ரெஜிஸ்டர்னு கொடுக்குறேன். சர்வர் ரன் ஆகுது இல்லையா? ஃபெயில் டு ஃபெச். இருங்க, சர்வர் ஆன் பண்ணல, ஏன் தப்பு. பேக் எண்டே ஆன் பண்ணாமல் பண்ணனால அது வந்து எரர் வந்திருக்கு. ஓகே, பேக் எண்ட் ஆன் பண்ணியாச்சு, யூசர் நேம் பாஸ்வேர்டு அடித்தாச்சு. இப்போ ரிஜிஸ்டர் திரும்ப அமுக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல், ப்ளீஸ் லாகின் அப்படின்னு சொல்லிடுச்சு. கரெக்டாக? இப்போ என்ன பண்ணுவோம், இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அண்ட் இதில் மெமரி அப்படிங்கிறதுக்கு மெமரி இல்லை, இருங்க, லோக்கல் ஸ்டோரேஜ். இங்கே வந்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக அங்கே கிடைக்கும்ல டோக்கனோட வேல்யூ, நம்ம டோக்கனில் ஸ்டோர் பண்ண வேல்யூ இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் நம்மளோட அப்ளிகேஷனை ஸ்டோர் பண்ணிக்கோ, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறோம். சரி, லாகினுக்கு வந்துருச்சு. codeivo.dev 1 2 3 4 லாகின் வந்துருச்சு. 1 எடிட்டு, எக்ஸ் மார்க்கு, இது எல்லாமே இருக்குது. ஸோ புதுசாக ஒரு டு க்ரியேட் பண்ணுவோம். கம்ப்ளீட்டட்னு சொல்ல முடியாது. சரி, ஓகே, அப்லோட் ஃபைனல் எபிசோட் அப்படின்னு போடுறேன். ஆடு கொடுக்குறேன். டேட்டா இஸ் நாட் டிஃபைன். ஓகே, ஏதோ பிரச்சனை, என்னன்னு சரி பண்ணுவோம். ஆடு டு இல்லையா? இதில் இன்னொன்று, இன்கேஸ் டு டூ டெக்ஸ்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டு டெக்ஸ்டே இல்லைன்னா இன் தட் கேஸ் கீழே இருக்க கோடெலாம் ரன் பண்ணக்கூடாது. ஓகே, பட் ஆனால் இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணி, ஓகே, க்ரியேட்டை கால் பண்ணல, ஏன் தப்பு தான். ஓகே, இந்த இடத்துல /create கொடுக்கணும். அப்படின்னா தான் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் URL. ஓகே, மற்ற URLலாம் கரெக்டாக இருக்கா? அப்டேட்டுக்கு இதுதான் அப்டேட், மற்ற அப்டேட் டெலீட் எல்லாத்துக்குமே இதுதான் வச்சுருந்தோம். க்ரியேட்டுக்கு மட்டும்தான் மாற்றிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். டெலீட்டுக்கு ஐடி வச்சு பாஸ் பண்ணுறோம். ஓகே, கரெக்டாக இருக்குது. சரி, திரும்ப ரன் பண்ணுவோம். ஓகே, ரீஃப்ரெஷ் பண்ணிப்போமா? ஓகே, ஸோ இப்போ அப்லோட் ஃபைனல் எபிசோட் ஆட் வந்துடுச்சு. நைஸ். இது ஆல்ரெடி இருக்கிற இந்த இதை டெலீட் பண்ணுறேன், போகுது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அகெயின் சேம் திங், லாகின் பண்ணுறோம். இந்த டோக்கன் எடுத்துக்கிறோம். கெட்டுக்கு போயிட்டு சென்ட் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபைனல் எபிசோட் ஃபால்ஸ் இருக்கா? அப்லோட் ஃபைனல் எபிசோடு டிக் ஆகலை. டு டூ 1 டிக் ஆயிருக்கு, எடிட் டிக் ஆயிருக்கு. டு டூ 1 டிக் ஆயிருக்கு, ட்ரூ. எடிட் டிக் ஆயிருக்கு, ட்ரூ. கரெக்டா? ஸோ இப்போ இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. எடிட் வந்து போயிடுச்சு. டு டூ 1 இது மட்டும்தான் இருக்குது. ஓகே, அண்ட் இதை வந்து இப்போ நான் செக் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும், நம்மளோட செக் பாக்ஸ் கிளிக் பண்ணோன்னா அப்டேட் ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ இப்போ திரும்ப இதை பண்ணோம் அப்படின்னா இதுவும் ட்ரூவாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ பேசிக்காக க்ரியேட், ரீட், அப்டேட், டெலீட் இது எல்லாமே ஃப்ரண்ட் எண்டில் இருந்து நம்ம பேக் எண்ட் கால் பண்ணிட்டோம். ஓகேவா? அவ்வளோ சிம்பிள் தான் இது. நீங்களும் இதை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஏதாவது பிஸ்னஸ்னால் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலி யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் all the necessary things you want to know in order to learn Spring Boot. and ஒரு பேசிக்கான ஒரு API உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டாக பண்ணுறதுக்கோ, காலேஜில் உங்களுக்கு பண்ணுறதுக்கோ, இது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இது போதும். இல்லை நீங்கள் வந்து ஒர்க்கில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இதெல்லாம் பண்ணிட்டு APIயில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக இது ஷுட் பி enough for you. ஓகே, பட் நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து தான் இதை கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரண்ட் எண்டில் என்ன இது யூஸ் பண்ணுறீங்களோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களோட கமெண்ட்ஸை, உங்களோட ஃபீட்பேக் அண்ட் எவ்ரிதிங் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ see you in the next course. Until then, bye bye.